சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க புகழ்பெற்ற நாசா விண்வெளி வீரர். 2024 ஜூன் மாதம் 8 நாள் பயணமாக தொடங்கிய போயிங் ஸ்டார்லைனர் திட்டம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 286 நாட்கள் நீண்ட பயணமாக மாறிச்சு. 2025 மார்ச்சில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக பத்திரமாக பூமிக்கு திரும்பினாங்க. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இந்த விண்வெளி வீரர்கள் விண்கலத்தில் என்ன உணவு சாப்பிடுவாங்க, அப்புறம் என்ன மாதிரி உடை அணிவாங்கன்னு? இந்த உணவு தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது இந்தியாவை சேர்ந்த பாதுகாப்பு உணவு ஆராய்ச்சி ஆய்வகம். இவங்க இந்தியா சோவியத் விண்வெளி திட்டத்திற்கு உணவு பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டாங்க. அப்புறம் நாசா ஸ்பேஸ் ஷட்டில் விண்கலம் திட்டத்திற்கு உணவு தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது விண்வெளி இட்லி திட்டம். இதில் இந்திய உணவு தயாரித்து வராங்க. இட்லி 2 ரூபாய் நாணயம் அளவுக்கு சிறிதாக இருக்கும். சாம்பார் தூள், உலர்ந்த தேங்காய் சட்னி தூள் வழங்கப்படும். இதில் இட்லி 700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அகச்சிவப்பு கதிர்களால் உலர்த்தப்பட்டு ஈரப்பதம் முழுமையாக நீக்கப்படும். இதில் சுவை, மனம் அப்புறம் ஊட்டச்சத்து குறையாமல் பாதுகாக்கப்படுது. இந்த உணவில் நீர் சேர்த்த உடனே நாம் சாப்பிட்ற மாதிரி அந்த உணவு மாறிடும். அடுத்தது விண்வெளி உடை. இதில் அழுத்த உடைன்னு சொல்கிறாங்க, ப்ரெஷர் சூட். இந்த அழுத்த உடை ஏவுதல் அப்புறம் தரையிறங்கும் போது, அதாவது லான்ச் அப்புறம் லேண்டிங் நேரத்தில் அவசர நிலையில் விண்வெளி வீரரை வாகனத்திலிருந்து வெளியே எரியும் போது பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வெள்ளை நிற உடை. இது விண்வெளியில் நடை பயணத்தின் போது பயன்படுத்துகிறாங்க. இந்த உடைகள் விண்வெளி வீரர்கள் விண்கலத்தில் உயிர் வாழவும் வேலைகள் செய்யவும் அவங்க அங்கே நிலவுற வெப்பநிலையும் அப்புறம் புழுதியிலிருந்து அவங்கள பாதுகாக்கவும் உதவுது. அப்புறம் குடிக்க தண்ணீர், சுவாசிக்க காற்று எடுத்து செல்லவும் இந்த விண்வெளி உடைகள் உதவுது. இதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் இருக்கிற விஸ்வேஸ்வரய்யா தொழில் அப்புறம் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நன்றி, வணக்கம்.